stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. யூனிவர்சல் ஆலயத்தினுடைய கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் இந்த புத்தம் புது வருஷம் 2024 ஆண்டினுடைய முதல் மாதத்தினுடைய முதல் நாளிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வருஷமும் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் எங்களை அனுமதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினால் உங்கள் வீடுகளுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எல்லோருக்கும் ஆசீர்வாதமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பாய் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையிலே நிஜமாகவே உண்மையிலேயே ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆம், எல்லோருமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிக அதிகமாய் பரவலாய் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை. பொதுவாய் இங்க மட்டும் கிடையாது, உலகம் எங்கிலும் இந்த வார்த்தை மக்கள் பரவலாய் எதிர்பார்க்கிறார்கள். இதை குறித்த ஒரு ஆழமான கருத்தை இந்த நாளினுடைய இந்த வருஷத்துடைய தொடக்க நாளிலே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாய் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் விசேஷமாய் ஆஸ்வதிக்கப்படும்படி நண்பர்களே, நாம் முதலாவது ஒரு சிறு அட்டவணையை பார்க்கலாம். யூனிவர்சல் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற காரியம். நீங்கள் இந்த வருஷம் முதல் தடவையாய் இந்த நிகழ்ச்சியை ஜாய் டிவி வழியாய், யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய் பார்க்க நேரிட்டிருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி ஞாயிறு முதல் ஞாயிறு வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான கூட்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்காக ஆலோசனை கொடுக்கப்படுகிறது, ஜபங்கள் செய்யப்படுகிறது. அதை குறித்த ஒரு சிறு அட்டவணை கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நேரம் தேவனுடைய வார்த்தையை, பரிசுத்த வேதாகமத்தை என் கையில் வைத்திருக்கிறேன். வருஷத்தினுடைய தொடக்கமே நீங்கள் வெற்றிக்குரிய ஒருவராய் மாறக்கூடிய ரகசியத்தை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வார்த்தை எவ்வளவு நிஜம் என்பதனுடைய ஆதாரம். மக்களுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான முதல் காரணமாய் பரிசுத்த ஆவி உணர்த்துவது என்னவென்றால், மக்கள் தங்களுடைய சொந்த பலத்தை மாத்திரம் பயன்படுத்துவதுதான். நம்முடைய திறமை, நம்முடைய யோசனை மிக நல்லது. ஆனால் நண்பர்களை, எல்லா நேரம் நாம் கர்த்தரை சார்ந்திருக்க, அவரை முன்வைக்க கற்றுக்கொண்டால் நம் தோல்விகளை மீண்டு வர முடியும். சரிவுகளை நாம் படிக்கட்டாய் மாற்ற முடியும். ஏமாற்றங்களை நம் அனுபவங்களாய் பார்க்க முடியும். அதனை தொடர்ந்து கண்டிப்பாய் நாம் தொடர் வெற்றிகளை பார்க்க முடியும். எனவேதான் பைபிளுடைய முதல் புஸ்தகம் எப்படி இந்த புது வருஷம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறதோ, பைபிளுடைய முதல் புஸ்தகத்திலேயே, ஆதியாகமத்திலேயே விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பனே அவர்தான், தலையே அவர்தான். விசுவாசத்தின் தகப்பனாய் சொல்லப்படுகிற நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் உடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களுக்கு ஆபிரகாமை குறித்து சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் விசுவாசத்தின் தகப்பனாய், தேவனுக்கு நண்பனாய் இருந்த ஒருத்தர். ஆபிரகாம் எங்கெல்லாம் சென்றாரோ எல்லா இடத்திலும் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை மீறி யார் ஒருத்தர் ஆபிரகாமுக்கு எந்த தீமை செய்ய முடியும்? நண்பர்களை யோசித்து பாருங்க. இந்த வருஷம் உங்கள் கை வருமானம் உங்களுக்கு பலனை கொண்டு வர, உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வர, நீங்கள் குவித்து வைத்திருக்கிற அல்லது மாட்டிக்கொண்டிருக்கிற கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய ரகசியம் இதோ. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நான் படிக்க போகிறேன். மெல்கிசதேக் ஆசாரியராய் இருக்கிற அவர், மெல்கிசதேக் இப்படியான வார்த்தை ஆபிரகாமை நோக்கி சொன்னார். அவரை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி, ஸ்தோத்திரம் என்று சொன்னான்.
இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். எல்லாவற்றிலும். மிக சரியா இதான் பைபிள் சொல்கிறது. தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. தசம பாகம் பரிசுத்தமானது. தசம பாகத்தை கொடுக்கிற ஒருத்தர் தேவனை முன்வைப்பதை காண்பிக்கிறார். தேவனை சார்ந்திருப்பதை காண்பிக்கிறார். தேவன் தன்னை நடத்தி செல்ல தான் விரும்புவதை வெளிப்படுத்துகிறார். கண்டிப்பா தசம பாகம் தேவனோடு ஏற்படுத்துகிற ஒரு பார்ட்னர்ஷிப் என்று கூட நான் சொல்ல முடியும். ஒரு கூட்டுறவு. நீங்கள் தேவன் சேரும் பொழுது அதை கற்பனை செய்து பாருங்க நண்பர்களே. எனவே ஒருவேளை இது உங்களுக்கு தெரியாது இருந்திருக்கலாம், இதுவரை நீங்கள் செய்யாது இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை சோதிக்கும்படியாய் கூட மல்கியாவிலே சொல்கிறார், இதனால் என்னை சோதித்து பாருங்கள், நான் வானத்தின் ஜன்னலை திறப்பேன். ஏன்னா வானம் பூமி அவருடையது. வானத்தை பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதம் பெற வானத்திலிருந்து உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும் நண்பர்களே. அப்பொழுது பூமியில எந்த கதவு உங்களுக்கு பூட்டப்பட முடியும்? யோசித்து பாருங்கள். கர்த்தர் வானத்திலே கதவை திறந்தால் பூமியில யார் உங்களுக்கான கதவை பூட்ட முடியும்? ஒருவரும் இல்லை. இதோ அதனுடைய ஆதாரம், இது எவ்வளவு உண்மை என்பதனுடைய செயல்முறை சாட்சி நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லும்படியா. என் பேர் பவுல். எனக்கு ஏஜ் 46. என்னோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். என்னை சுற்றி இருந்து எல்லாருமே பணத்துக்காக வசதியாக இருந்தாங்க. ஆனால் நான் வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன். எப்பவுமே அவங்க மேனேஜர் கீழே தான் நான் வேலை செஞ்சேன். என்னோடய சம்பளம் ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாருமே கார் வச்சுருக்காங்க, பைக் வச்சுருக்காங்க. என்னால் பைக்கே கிடையாது. என்னடா யோசனை பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. மன அழுத்தம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. என்ன பண்ணுறது என்னால் முடியல. அப்போ நான் உட்காந்து யோசனை பண்ணால் எத்தனோ ஆலயங்களுக்கு போனேன், எங்கெல்லாம் வந்தால் என்னால் முடியல. இதோடு விட்டுது. நான் அமைதியாக உட்காந்தேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 92லேருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இதை நான் பணம் சம்பாதிப்பேன். அப்புறமா பணம் ஒரு 20ஆம் தேதி ஆனால் எனக்கு பாக்கெட்டில் பணம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என் நண்பன் மூலிமா கண்டறிந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் உள்ளே வரும்போது வித்தியாசம் இருந்தது. அதுக்கு மறுபடியும் இன்னொரு வெள்ளிக்கு வரும்போது எனக்கு இன்னும் வித்தியாசம் தெரிஞ்சது. அப்போ இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது, நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கற்றுக்கினேன். என் வாழ்க்கையில் என் பொருளாதாரம் அழிக்கப்பட்டு தான் இருந்தது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பொருளாதாரம் எப்படி போகணுன்னு எனக்கு கற்றுத்தந்தாங்க. அதே போல் என் வாழ்க்கை இப்போ இருந்தது. அப்படியே என் வாழ்க்கை மாறணுன்னு இப்போ இங்கே இந்த கற்றுக்கின்ற ஒரே விஷயம், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. நான் கற்றுக்கினேன். எத்தனை ஆலைகள் போகிறேன், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. அப்போ இவங்க கொடுக்குறது எல்லாமே உண்மைத்தன்மையான விஷயம். தேவனுக்கு நீ இப்படி இருங்க, இப்படி வித்தியாசமாக செய்யுங்க, இப்படி உண்மைத்தன்மை இருங்க, உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்படுனாங்க. அவங்க உண்மைத்தன்மை என்ன கற்றுக் கொடுத்தாங்க, தேவனுக்கு நீர் எப்படி இருக்க வேண்டும், தேவன் இடத்துல தசம்பாகை பற்றி அவங்க சொன்னாங்க. அப்போ தேவனுக்கு நான் தசம்பாக கொடுக்கும்போது நான் வித்தியாசம் உணர்ந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க தியாகத்தை கொடுத்தாங்க. என்னென்ன தசம்பாக 3 மாதம் உங்களுக்கு சவால் வச்சாங்க. எனக்கு உங்களுக்கு சவால் தேவன் கொடுத்த அந்த சவால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா. அப்போ 3 மாதம் நான் என்ன பண்ணேன், என்னோட சம்பளத்திலேருந்து 10% சரியாக முதல் 10% எனக்கு சொன்னாங்க. முதல் 10% அது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போது வேதத்தின்படி நான் மல்கியா விஷயத்த சொன்னாங்க. மல்கியா படிக்கும்போது அந்த புரிஞ்சுக்கொண்டேன். அப்போ இவங்க சொன்னது உண்மைதான், அந்த வேதத்தில் இருக்க ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு அதே போல் என் வாழ்க்கைப்படி நான் 10% சரியாக நான் செஞ்சேன். அந்த 10% 3 மாதத்தில் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. நான் தேவனுக்கு கரெக்டாக அந்த தசம்பாகம் கொடுக்கும்போது எனக்குள்ளே முதலாவது நான் ஒரு சந்தோஷம் உணர்னேன். என்னடா அது அப்படின்னா, எனக்குள்ளே ஏதோ ஒரு பணம் இருக்கிற மாதிரியே, எனக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கிற மாதிரியே இன்னும் உணர்னேன். அப்போது எனக்குள்ளே ஒரு பலம் இருக்குது. அந்த பலத்தை நான் செயல்படுத்தணும். அப்போ ஆக்ஷன், அதாவது முடிவு எடுக்கிறது தைரியம் வந்தது. ஒரு பொருளை எடுக்கணும்னா தயங்குவேன். ஆனால் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கும்போது தேவன் என் கூட இருந்த மாதிரி உணர்னேன். அந்த வேலை நான் செஞ்சேன் கரெக்டாக. அப்போ பைக்கு வாங்கிறதுக்கு தயங்கினேன். பைக்கு வாங்கிறதுக்கு எப்படி தயங்கினா, 60,000 ரூபாய்க்கு என்னால் பைக் வாங்க முடியும், என்னோட சம்பளம் குறைவாக இருந்தது அப்படின்னு. அப்போது தேவன் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. சில விஷயங்களை நீங்கள் இப்படி பண்ணனா இப்படி இருக்கும். ஆனால் எத்தனோ வாட்டி நான் பைக் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது யோசனை கொடுத்தாரு எனக்கு. இந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணும்போது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் உணர்னேன். அதே போல் அந்த ஆலோசனை பண்ணி நான் நடந்தேன். என்னோட பகரம் பேங்க்கில் சேவிங் பண்ண சொன்னது மெயின் யோசனை வந்தது எனக்கு. பேங்க்கில் சேவ் பண்ண நேரடியாக பைக்கை வாங்கிறதுக்கு நண்பன் மூலிமா போனேன். முழு காசு கொடுத்துட்டு நான் பைக்கை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் என் வாழ்க்கையில் இப்படி மாறும்போது நான் பைக் மட்டும் நான் வாங்கக்கூடாது, நான் கார் வாங்கணும், ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக நான் இருக்கணும் நான் பண்ணேன். தேவன் மேலே நான் விசுவாசம் வைத்தேன். அந்த விசுவாசம் பகரன்னு எனக்கு வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு நகர்த்த வேண்டிய யோசனை வந்தது.
திங்கக்கிழமை மீட்டிங்கில் நான் கலந்துக்கும் போது அவங்க வியாபாரத்தினியான ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை படி நான் செய்யும்போது எனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, நான் எப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக வேண்டும் நினச்சினோ அதே மாதிரி நான் மேனேஜர் ஆகிட்டேன். அந்த கம்பெனி கார் கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனை முதலாக நம்ம நம்பணும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்களோ நம்ம அதை சரியாக நம்ம செய்யணும். நம்ம ஊழியக்காரர் சொல்கிற பேச்சு கேட்காம நம்ம சில விஷயங்கள் மாற்றி செய்யும்போது நம்மள வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த தவறை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்தது. அப்போது இந்த ஆலயத்தில் இருக்கிற பிரகாரம் சொன்னபடி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எல்லாம் உண்மையான நடக்கும் என்று நான் நம்பினேன். அதே போல் பாஸ்டருங்க சொன்னாங்க, அதே போல் நான் செஞ்சேன். என் பொருளாதார வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் செஞ்சேன். என் வாழ்க்கை வித்தியாசம் ஏற்பட்டது. இதை தான் தேவனை முதலாவது நம்ம நம்பணும். பிறகு அவங்க ஆலோசனைப்படி, ஏன்னா தேவன் இவங்களுக்குள்ளே இருக்கான்னு நான் நம்பினேன். எத்தனை ஆலயத்தில் போயிருக்கேன், ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் இவங்களுக்குள்ளே இருக்காங்க நான் வித்தியாசம் உணர்னேன். அதே போல் என் வாழ்க்கையில் வித்தியாசம் வந்தது. என் பொருளாதார வளர்ச்சி அடைந்தேன். என்னடா படிக்க தெரியாத ஒருத்தன் இப்போ ஒரு காரில் போகிறான்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தேவன் தான். ஏன்னா 30 வருஷமாக நான் வேலை இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். ஆனால் இதுவரையில் எனக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கலை. ஆனால் இந்த எப்போ தேவன் பற்றி உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் வித்தியாசங்கள் ஏற்படும், நம்மளுக்கு வெற்றி அடையும். நமக்கு பின்னாடி தேவன் இருக்கார்ல, நம்மளுக்கு முன்னாடியே தேவன் இருக்க நான் உணர்னேன். இப்போது என் கூட தேவன் இருக்கார். ஆனால் எனக்குள்ளே தேவனை வரத்துக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். எனக்குள்ளே வந்துட்டாருன்னா எனக்கு எல்லாமே உலகம் சின்னது. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம். உலகம் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே உலகம் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்போ ஆலயத்து தேவனை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், அப்போ ஆலயம் எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஆலயம் பெருசாகிடுச்சு, உலகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் தேவன் என் கூட இருந்துனே இருக்காரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆஃபீஸில் பிரச்சனை வரும், எனக்கு விரோதமாக நடக்கும். ஆனால் இதுவரையில் யாருமே என்னை அசைச்சது இல்லை. ஏன்னா என் கூட தேவன் இருக்காரு. காலையில் ஏந்துதான் நான் ஏந்ததை உடனே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதை முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பி போவேன். அதே மாதிரி பாஸ்டருங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே நான் இதில் யூனிவர்சல் யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். ஒரு பிஷப் கொடுக்குற மெசேஜை நான் பார்த்துருக்கேன். அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதை நான் கேட்பேன். அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, நான் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ நம்ம இதையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அந்த வசனங்களை கேட்க 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 எனக்குள்ள ஒரு ஆவி வந்திருக்கு. உண்மையான தேவன் இங்கே இருக்காரு நான் நம்புகிறேன். எப்படி என் வாழ்க்கை மாறினதோ உங்களோட வாழ்க்கையும் மாறும். எப்போ தேவனை நீங்கள் நம்புறீங்களோ அப்போ தான். எப்போ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போதகளை சொல்ல பேச்சு நீங்கள் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கும். என் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைஞ்சு அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். இது நான் நம்பினேன், நீங்களும் நம்புங்க. தேவன் உங்களோடு இருப்பார். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த தருணம், இந்த அதி அற்புதமான சாட்சி கேட்ட நீங்கள் ஏன் இந்த ஜனவரி மாதமே தேவனை சோதித்து பார்க்க தீர்மானிக்க கூடாது? இந்த சோதனைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஏன் நீங்கள் ஒரு மனுஷன் கையிலே சிக்கி தவிக்க வேண்டும்? ஒரு கடனிலே மூழ்கி வேதனைப்பட வேண்டும்? மானத்தை பூமியை உடைய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்டிப்பாய் அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பட்சத்தில். எனவேதான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரியின் முதல் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி ஒரு விசேஷமான அபிஷேகம் உங்கள் மேல் செய்யப்பட போகிறது. கர்த்தருக்கு முதற்கனியை கொண்டு வரப்போகிற, அவரை மரியாதை செய்கிற, அவரை முன்வைக்க தீர்மானிக்கிற எல்லோருமே இந்த 2023 யார் வெற்றிக்குரிய ஒரு வருஷமாய் பார்க்கவில்லையோ, 2024 தொடங்கி இருக்கிறது. நீங்கள் வெற்றிக்குரிய ஒரு வருஷமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ளும்படியாக இதோ நான் ஒரு சிறு வீடியோ, ஆனால் மிக முக்கியமான ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்போது விரும்புகிறேன். இன்னொரு சாட்சிக்கு நாம் செல்வதற்கு முன்பாய் ஒரு சமூக சேவை இந்த இடத்திலே வசதியற்ற மக்களுக்கு சென்று நாம் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தியது, அவருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு மேலும் அவர்கள் சரீர தேவைகளை சந்திக்கும்படியாக சிறு உதவிகளை செய்தோம். மக்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்படி விரும்புகிறேன். உங்களுக்கும் உதவுகிற மனப்பான்மை இருந்தால், சமூக சேவையில ஆர்வம் உள்ளவராக இருந்தால், நீங்கள் உதவ முன்வர விரும்பினால் இந்த QR கோடு ஸ்கேன் செய்யலாம். உங்க உதவியை நீங்க அனுப்பலாம். இந்த அற்புதமான வீடியோ பாருங்கள். தொடர்ந்து இந்த வருஷமும் நாம் இந்த பணிகளை அதிகமாய் செய்ய பிரயாசிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அதற்கான நிலைமை ஏற்படுத்தும்படி உதவ போகிற ஒவ்வொருவரை கர்த்தர் தாமே பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படியாக
You're the God of this city. You're the King of these people. You're the Lord of this nation. You are. You're the light in this darkness. You're the hope to the hopeless. You're the peace to the restless. You are. There is no one like our God. There is no one like our God. For greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. You're the God of this city. You're the King of these people. You're the Lord of this nation. You are. You're the light in this darkness. You're the hope to the hopeless. You're the peace to the restless. You are. There is no one like our God. There is no one like our God. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done here. தேவனுடைய வாக்கு சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. யாரு? நீங்க வருத்தத்தோட பாரத்தோட வலியோட இடத்துல இருக்கிற நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தை பாருங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? உங்களுடைய வருத்தத்துல இருந்து, உங்க பாரத்துல இருந்து, உங்க வலியில இருந்து, உங்க வேதனையில இருந்து நான் உங்களை விடுதலை வைப்பேன். நான் உங்களுடைய வாழ்க்கை இடத்துல மாற்றுவேன். நான் உங்களுக்காக இந்த ஆசீர்வாதம் கொடுப்பேன். Greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done. We believe in you, God. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. For greater things have yet to come, and greater things are still to be done here. Greater things still to be done here. நல்லது நண்பர்களே, இந்த நேரம்
இந்த மிக முக்கியமான சாட்சி நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். இருந்தால் சந்தோஷம் வெளிப்புறத்துல வருவது அல்ல. நான் சற்று முன்பு சொன்னதை போல விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம் கண்டிப்பா அது புன்னகையோட மனசார சொல்ல வேண்டிய வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான், அதுல தவறு இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த நாட்கள்ல வருஷா வருஷம் நம்ம அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை பெற்றாலும் கூட ஒவ்வொரு வருஷத்திலும் அழிவுகள், பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், வியாதிகள், வன்முறைகள், திருட்டுகள் அல்லது கொலைகள் அதிகமா இருக்கா குறையுதா? நம்ம உலகத்துல என்ன பார்க்கிறோம்? அதிகமா என்னென்ன காரியங்களை பார்க்கிறோம்? நன்மைகள் அதிகமாவதா, தீமைகள் அதிகமாவதா? கண்டிப்பா தீமைகள் பெருக 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 மனுஷனுடைய சந்தோஷம் நிலையானது இல்லை. எனவே நம்ம எவ்வளோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னாலும் கூட, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னாலும் கூட, வெளியில பார்ப்பது எல்லாமே பிரச்சனைகள். இப்போ உட்புறத்துல அது எப்படி உங்க உள்ளத்துக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்? சில பேர் யோசிக்கலாம், நான் வெளியில இவ்வளவு போராட்டத்தை சந்திக்கிறேன், உள்ள எனக்கு எப்படி? கண்டிப்பாய். ஆனால் நீங்க புரிந்து கொள்ள தவறுகிற விஷயம் என்னவென்றால், உங்க வெளிப்புற சூழ்நிலை உங்க உட்புற சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், உங்களுடைய வெளிப்புற சூழ்நிலைகள் உங்கள் உட்புற சந்தோஷத்தை ஒருபோதும் தடுக்க முடியாது நண்பர்கள். கண்டிப்பா முடியாது. உங்க உட்புற சந்தோஷம் தேவனிடமிருந்து வருகிற ஒன்று. உட்புறத்துல மகிழ்ச்சியா இருக்கிற ஒருத்தர் வெளியில இருக்கிற சூழ்நிலையை பற்றி கவலைப்பட மாட்டார். பல நேரம் வெளியில நடக்கிற சில சூழ்நிலை நம்மை பாதிப்படைய செய்கிறது உண்மைதான். ஆனால் அது உட்புற மகிழ்ச்சியை ஒருபோதும் கெடுக்காது. உண்மையான மகிழ்ச்சியை பெறுகிற ஒருத்தர். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானம் நான் கொடுப்பது இல்லை. வெளிப்புறத்துலதான் எல்லோருமே தங்களை சந்தோஷமாக்கி கொள்ள விரும்புகிறார். அலங்காரங்கள், துணிகள், செலவுகள், பொழுதுபோக்கு இடங்கள், பார்ட்டிகள், கொண்டாட்டங்கள் வெளியில அதன் மூலமா உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்புறாங்க. ஆனால் நிஜம் என்னவென்றால், உட்புறத்துல நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தால்தான் வெளியிலே இது எல்லாவற்றையும் உங்களால் அனுபவிக்க முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்து அவர் முதல் மலை பிரசங்கத்துல மாபெரும் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். எப்படி ஒருத்தர் உட்புறத்துல சந்தோஷமா இருந்து பேரின்பத்தை அனுபவித்து அதனால வெளியில எப்படி தன் வாழ்க்கை வெற்றிக்குரியதா மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இந்த 2024 உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பேரின்பமான வருஷமாய், நிஜமான சந்தோஷத்தின் வருஷமாய் இருக்க நீங்கள் விரும்பினால் இந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜனவரி 7ஆம் தேதி முதல் ரகசியம் உங்களுக்காய் வெளிப்படுத்தப்படும். முதல் வார்த்தை, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்ப்பதை போல இதான் நம்முடைய ஐக்கியம் தொடர் 9 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே நாம் இந்த ரகசியத்தை எடுத்துக்கொண்டு நம்ம வெளிப்புற சந்தோஷம் அல்ல, நிஜத்துல உட்புறத்தில் நம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்ள போகிறோம். எனவே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. எங்களோடு நீங்க ஒன்றிணைய விரும்பினால் கீழே உள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். ஜனவரி 7ஆம் தேதி வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பேரின்பத்தை பெற ரகசியத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தயார்படுத்தலாம். இது ஜபத்தின் நேரமா இருக்கிறது. என் பேர் ஷெலி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பயத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு அதிகமான பயம் இருந்தது, எனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. எப்பொழுதும் என் கூட என்னுடைய மகள் இல்லைன்னா என் கணவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிகமான பயத்தில் இருந்தேன். என்னால் குளிக்க கூட போக முடியாது. நான் குளிக்க போகிறது தான் என்னுடைய பிள்ளைகள் டோர்கிட்ட வந்து நிற்கணும். என்னால் குளிக்க கூட போக முடியாது. தண்ணியில் கூட என்னால் கை வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு மறிச்சிருவேன், நான் இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நான் குளிக்க போகும்போது கண்ணை மூடும் போது எனக்கு நெருப்பு பட்டு நான் இறந்துருவேன், தண்ணி பட்டு இறந்துருவேன் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு இந்த மாதிரியான குரல்கள் கூட கேட்டது, நீ சீக்கிரமாக இறந்துருவேன், இன்னைக்கு இறந்துருவேன். இந்த மாதிரி வேலை செய்யும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும், நீ இறந்துருவேன் அப்படின்ட்டு. நான் உடனே என்னோடய மேலதிகாரிக்கிட்ட ஓடுவேன், என் கணவரை நான் தொடர்பு கொள்ளுவேன், என் பிள்ளைகளை தொடர்பு கொள்வேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன்.
என்னால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. எனக்கு ரொம்ப அதிகமான பயம். சில நேரத்தில் என் கணவர் தான் கார் ஓட்டுவார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கும். ஏர் கண்டிஷனர் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை இல்லை நீங்கள் காரை நிறுத்துங்க என்னன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லுவேன். எனக்கு பெரிய மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் கேட்பார், எல்லாமே ஆனில் தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்குது, எப்படி சூடாகுது அப்படின்னு கேட்டார். அதன் பிற்பாடு என் கணவர் என்னை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து பார்த்தாங்க. என் கணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை யாராவது குடும்பத்தில் மறிச்சிருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும்போது என் கணவர் இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், அவங்களுக்கு நாம் என்டிடி தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவங்க பிரெயின் முழுவதுமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அந்த தூக்க மாத்திரை சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லா தூங்கினேன், நல்லா உணர்ந்தேன். அதுதான் ஒரே வழின்னு நினச்சேன். ஆனால் அதன் பிற்பாடு நான் தூக்கத்துலேருந்து எழுந்த பிற்பாடு அதே சோகம், அதே பயம், அதே மரணத்தின் பயம், அதே மன அழுத்தம் எல்லாமே என்னை சுற்றி இருந்தது. நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையை அழிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அழிக்குது, என் கணவர் இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எப்போதும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நொடி கூட என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு வெளியே இருக்கிறத என்னால் தாங்க முடியல. சில நேரத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத என் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. என் சிந்தனை சரியானதா இல்லவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒருவரால் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு உதவியாளர்களும் போதகர்களும் உதவி செஞ்சாங்க. நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன், எப்படி என்னுடைய பயத்தையும் என்னுடைய பதட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். இயேசு மட்டுமே ஒரே வழியாக இருக்கார். என் வாழ்க்கையும் என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொடுக்கும் போது, நான் தொடர்ந்து சங்கிலி ஜபம் செய்யும் போது நான் விடுதலை பெறுவேங்கிறத உணர்ந்தேன். நான் அதிகமாக ஆலயத்துக்கு வந்தேன், நான் அதிகமாக உதவியை பெற்றுக்கொண்டேன். போதகர் மனைவின் மூலமாக நான் கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டேன். நான் இனிமேலும் அந்த பயத்தில் அந்த பிரச்சனையில் இல்லை. என்னோடய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நான் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கேன். இனிமேலும் நான் தூக்க மாத்திரை எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக இப்போ எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துல வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, மக்கள் கேட்ட இந்த சாட்சி 2 அற்புதமான சாட்சிகள். இந்த 2024 முதல் வருஷத்துக்காய் உமக்கு நாங்கள் சகல நன்மையை செலுத்துகிறோம். 2023 எல்லா நன்மைகளுக்கும் பாதுகாப்பிற்கும் 2023 நாங்கள் வெற்றிக்குரியவராய் மாற உண்மையான மகிழ்ச்சி பெற எங்களுக்கு நீ காண்பிக்கிற வழிகாட்டுதலுக்காய் நன்றி. கண்டிப்பா 2023 யாரெல்லாம் போராட்டமான சூழ்நிலையை சந்தித்தார்களோ, ஏன் இரவு கூட, இந்த நேற்று இரவு கூட, இந்த காலை கூட, இந்த நேரம் கூட இவர் சில பேர் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், மனசு வேதனையா இருக்கலாம், கவலையா இருக்கலாம். இதுதான் இன்றைக்கு நீ சொல்லிக் கொண்டிருந்தீர். உண்மையான சந்தோஷத்தை பெற வழி என்ன? உண்மையான நிஜமான மகிழ்ச்சியை பெறுவது எப்படி? வெறும் கொஞ்ச நேரத்துக்கோ, சில மணி நேரங்களுக்கோ, சில நாழிகைக்கோ அல்ல, நிஜமான மகிழ்ச்சி. எனவேதான் இந்த ஆவியை மக்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் தேவன், புரிந்து கொள்ள உதவி செய்யும். அதன் மூலமாய் உண்மையான மகிழ்ச்சியை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், உண்மையாகவே இந்த வருஷம் இவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வருஷமாய் இருக்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். 2024 பலனின் வருடமாய் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் பெயரால் இந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டது, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் நாமத்தின் மகிமைக்காய் இந்த வருஷத்தின் முதல் ஜபத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லோர் மீதும் இந்த விசேஷமான ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்கிறேன். பாதுகாக்கப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காய் ஆமென். நீங்கள் உங்கள் குடும்பத்தார் உண்மையிலேயே இந்த முதல் ஜபத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், எந்த சந்தேகம் இல்லை. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை
தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.